இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கணக்கு பார்க்க போகிறோம்னா இதே ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோஸ்டேட்டிக்ஸில் ஃபிசிக்ஸில் ஒரு எக்ஸாம்பிள் கணக்கை பார்க்க போகிறோம். என்னென்னா கன்சிடர் தீர்மானித்து கொள்ளுங்கள் 4 ஈக்குவல் சார்ஜஸ் 4 சமமான ஒரு சார்ஜ் இருக்கிறது. சார்ஜ் ரைட்டா, மின்னூட்டம் ரைட்டா. மின்னூட்டம் இதெல்லாம் ஸ்டேஷனரி சார்ஜஸ். எலக்ட்ரான் மூவ் ஆகாது, ஒரு இடத்துல புள்ளியில் இருக்கும், அங்கேருந்து ஃபோர்ஸை தான் கிரியேட் பண்ணும். அட்ராக்டிவ் அண்டு ரெப்பல்சிவ் ஃபோர்ஸை தைக்கிற எலக்ட்ரான் மூவ்மெண்ட் கிடையாது. எலக்ட்ரான் மூவ்மெண்ட் ஆகிடுச்சின்னு சொன்னால் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்துடும். ஒரு இடத்துல ஒரு புள்ளி அங்கே சார்ஜ் இருக்குது, இன்னொரு இடத்துல புள்ளி சார்ஜ் இருக்குது, ரெண்டுக்கு நடுவில் என்ன ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது அதுதான். அது எலக்ட்ரான் அங்கேயே தான் இருக்கும், ஃபோர்ஸ் தான் கிரியேட் பண்ணும் ரைட்டா. அது ரிப்பல்சிவ் அல்லது அட்ராக்டிவ், ரெண்டில் ஏதோ ஒன்று தான் இருக்கும் ரைட்டா. நல்லா கவனிங்க. கன்சிடர் 4 ஈக்குவல் சார்ஜஸ், சமமான மின்னூட்டங்கள் Q1 Q2 Q3 Q4 நாலுமே சமமாக இருக்கிறது. அதில் சார்ஜ் எவ்வளோ இருக்குது, சமமாக இருக்கிறது ரைட்டா. அப்போது இஸ் ஈக்குவல் டு அதனோட அது எவ்வளோ எதுக்கு சரியாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. இந்த 4 சார்ஜுக்கும் ஒரு அளவு கொடுத்துருக்கேன். நாலுமே சமமாக இருக்கிறது. ஆனால் அளவு என்னவாக இருக்கிறது, +1 மைக்ரோ கூலும். மைக்ரோன்னு என்னது, 10⁻⁻6 ரைட்டா. ஆனால் ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்கான் ரைட்டா. ப்ளஸ் சார்ஜ் ரைட்டா, நெகட்டிவ் சார்ஜ் கிடையாது, ப்ளஸ் சார்ஜ்னு கொடுத்துருக்கான் ரைட்டா. ப்ளஸ்ஸு மைக்ரோ கூலும், ப்ளஸ் மைக்ரோ கூலும்னு 10⁻⁻6 கூலும்னு கொடுத்துட்டான். சார்ஜ் எல்லாமே சரியான சார்ஜ், ஒரே சார்ஜில் இருக்குது. ஸோ லொக்கேட்டட்னா அவைகள் அமைந்திருக்கின்றன. இந்த 4 சார்ஜும் இருக்கின்றன எங்கே, அட் 4 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டா. 4 வெவ்வேறு புள்ளிகளில் அமைந்திருக்கிறது ரைட்டா. 4 வெவ்வேறு புள்ளிகளில் அமைந்திருக்கிறது ரைட்டா. இந்த பாருங்கள், 4 புள்ளி F1 இங்கே, Q1 இங்கே இருக்குது, Q2 இங்கே இருக்குது, Q3 இங்கே இருக்குது, படத்தில் பார்த்துக்கோங்க Q4 4 வெவ்வேறு புள்ளிகளில் அமைந்திருக்கிறது. நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆன் ஏ சர்க்கிள் 4 வெவ்வேறு புள்ளிகளில் ஒரு சர்க்கிளுக்கு மேலே அமைந்திருக்கிறது ரைட்டா. ஆஃப் ரேடியஸ், அதனோட ரேடியஸ் எவ்வளவு அப்படின்னா 1 மீட்டர். அது ரெண்டுக்கு அது எவ்வளோ, அந்த சர்க்கிளில் ரேடியஸ் எவ்வளவாக இருக்கிறது, 4 புள்ளிகள் ஒரு சர்க்கிளில் வெவ்வேறு இடத்தில் அமைந்திருக்கிறது. அந்த சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளவு, ஆரம் 1 மீட்டர் என்று சொல்லப்படுகிறது ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு அஷோனின் ஃபிகர், இந்த படத்தில் காண்பித்தது மாதிரி இருக்கிறது. அப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறான், கேல்குலேட் த டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சார்ஜ் Q1 டியூ டு ஆல் த அதர் சார்ஜஸ்னா. கேல்குலேட்னு கணக்கீடு செய்க, அதாவது கணக்கு பண்ணு அப்படின்னு. எதை கணக்கீடு செய்க, த டோட்டல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த சார்ஜ் Q1 அப்படின்ட்டா. Q1 மேலே செயல்படுத்தக்கூடிய மற்ற எல்லா ஃபோர்ஸ்களை கணக்கு பண்ணுன்றான். த டோட்டல் ஃபோர்ஸ், மொத்த ஃபோர்ஸ் ரைட்டா, மொத்த விசை ஆக்டிங்னா செயல்படுகிறது. எதன் மேலே செயல்படுகிறது, ஆன் த சார்ஜ் Q1 இந்த Q1 இருக்கு இல்லையா, சார்ஜ் Q1 மேலே செயல்படும் மொத்த விசைகள். அப்படின்னா Q1 மேலே Q2வும் சார்ஜை உண்டாக்கும், ஃபோர்ஸை உண்டாக்கும், சார்ஜில் ஃபோர்ஸை உண்டாக்கும், Q3யும் உண்டாக்கும், Q4ம் உண்டாக்கும். இந்த மொத்த 3 இதுவும் Q1 மேலே எவ்வளோ ஃபோர்ஸை உண்டாக்குது, மொத்த ஃபோர்ஸ் எவ்வளவு, மொத்தத்தை கூட்டி சொல்லு அப்படிங்கிறான் ரைட்டா. டியூ டு ஆல் அதர் சார்ஜஸ், எவ்வளோ மொத்த ஃபோர்ஸ் உண்டாக்கப்படுகிறது Q1 மேலே, அந்த ஃபோர்ஸ் எதனால் உண்டாக்கப்படுகிறது, டியூ டு ஆல் அதர் சார்ஜஸ், அதன் காரணமாக ஃபோர்ஸ்கள் உண்டாகிறது. எதன் காரணமாக, டியூ டு ஆல் அதர் சார்ஜஸ், மற்ற சார்ஜ் இருக்கு இல்லையா, Q2 சார்ஜ், Q3 சார்ஜ், Q4 சார்ஜ். இந்த 3 சார்ஜின் காரணமாக மொத்த ஃபோர்ஸ் Q1 மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் மொத்தமாக விழுகிறது என்பதை சொல்லுன்றான். சரி, நெக்ஸ்ட் அக்கார்டிங் டு த என்னது, இதன் பிரகாரம் எது, சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் பிரகாரம் ரைட்டா. சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 2 சார்ஜஸ்னால் அது கூலம்ஸ் லா, 2க்கு மேல்பட்டு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் வரணும் ரைட்டா. அப்போ அக்கார்டிங் டு த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் கொள்கைகள், த டோட்டல் அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அப்போ மொத்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் நிலைமின், அதாவது எலக்ட்ரான் மின்சாரம், அதை மின்னூட்டம், எலக்ட்ரோஸ்டேட்னு நிலையான மின்சாரம் தான் ரைட்டா. அது எங்கேயும் ஓடலை. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் Q1, அப்போ மொத்த டோட்டல் இந்த சூப்பர் பொசிஷன் தத்துவத்தின் பிரகாரம் த டோட்டல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆன் Q1, மொத்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் Q1 மேலே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா இருக்கிறது. த வெக்டார் சம் ஆஃப் த ஃபோர்ஸஸ் டியூ டு த அதர் சார்ஜஸ் அப்படின்றா. த வெக்டார் சம்னா என்னது, அதாவது டைரக்ஷன் இருக்கும், மேக்னிடியூடு இருக்கும் ரைட்டா. வெக்டார் சம் ஆஃப் ஃபோர்ஸஸ் டியூ டு த அதர் சார்ஜஸ். அப்போ
வெக்டார் சம்னு என்னது மேக்னிடியூட் as well as டைரக்ஷன். அப்போ ரெண்டுமே இருக்கும். அதனால் வெக்டார் சம் ஆஃப் த ஃபோர்ஸஸ். அப்போ ஃபோர்ஸஸ்னே சொல்லியிருக்காங்க. இப்போ Q1 மேலே Q2லேருந்து ஃபோர்ஸ் வரும், Q3லேருந்து வரும், Q4ல வரும். அதான் வெக்டார் சம் ஆஃப் த ஃபோர்ஸஸ்னால் அந்த விசைகள் டியூ டு த அதர் சார்ஜஸ், மற்ற சார்ஜின் காரணமாக உள்ள மொத்த ஃபோர்ஸின் வெக்டாரின் கூட்டல் தொகை தான் எலக்ட்ரோஸ்டேட்டிக் டோட்டல் ஃபோர்ஸ்ன்றான். ரைட்டா? அப்போ பாருங்கள், அப்போ என்ன போட்டிருக்கான் அப்படின்னா, இங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்கான், F1 மேலே தானே ஃபோர்ஸ் F1 சொல்கிறான். ஃபோர்ஸ் F1 மேலே எவ்வளவு மொத்த ஃபோர்ஸ் உண்டாக்கப்படுகிறது, யாரால் உண்டாக்கப்படுகிறது, அதாவது Q2 Q3 Q4ஆல் உண்டாக்கப்படுகிறது. அப்போ Q2ஆல் உண்டாக்கப்படக்கூடிய ஃபோர்ஸ்னது F2, Q3ஆல் உண்டாக்கக்கூடிய ஃபோர்ஸ்னது F3, Q4ஆல் உண்டாக்கக்கூடிய ஃபோர்ஸ்னது F4. நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ F1 டோட்டல்னு போட்டான். F1 மேலே மொத்த விசை எவ்வளவு வருகிறதுன்றான். அதில் மேலே ஒரு 6 மார்க் போட்டிருக்கான். அப்போ 6 மார்க் போட்டால் என்னது, இதுக்கு திசை இருக்குதுன்னு அர்த்தம். ரைட்டா? இட் ஹேஸ் ஏ டைரக்ஷன். ரைட்டா? டைரக்ஷன் இருக்குது. அப்போ வெறும் F1 டோட்டல்னு போட்டால் என்னது, ஒன்லி மேக்னிடியூட், டைரக்ஷன் கிடையாதுன்னு அர்த்தம். நல்லா பார்த்துக்கோங்க. ரைட்டா? வெறும் F1 போட்டால், F1 டோட்டல்னு போட்டால் ஒன்லி மேக்னிடியூட் தான் இருக்குது, டைரக்ஷன் கிடையாது. புரியுதா? அப்போ F1 போட்டு மேலே ஒரு அம்புக்குறி போட்டால் இது மேக்னிடியூட் as well as டைரக்ஷன், அளவும் இருக்குது திசையும் இருக்குதுன்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ நீ போடணும் F1 டோட்டல் மேலே அது 6 மார்க் போடணும். அப்போ இது வெக்டார் சம்னு அர்த்தம், வெக்டார் ஃபோர்ஸ்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ இது என்ன போட்டிருக்கான், F12ன்றான். F12 என்னது, ரெண்டாவது சார்ஜிலிருந்து உண்டாக்கப்படக்கூடிய ஒரு ஃபோர்ஸு ஒன்று மேலே தாக்குது. ரைட்டா? F12 அப்படி தானே போடணும். F1 ரெண்டாவதுலேருந்து தான் விசை வருகிறது. ரெண்டாவது எதுலேருந்து என்ன, ரெண்டாவது சார்ஜ் Q2 சார்ஜிலிருந்து ஒரு ஃபோர்ஸு Q1 சார்ஜ் மேலே விழுகிறது, அதுதான் F12. புரியுதா? அப்போது அடுத்து மூணாவதை பாருங்கள், F13னா மூணாவது சார்ஜிலிருந்து ஒன்றாவது சார்ஜுக்கு ஒரு ஃபோர்ஸ் உண்டாகிறது. டைரக்ஷன் போட்டுக்கணும். இதனால் வெக்டார் சம். ரைட்டா? அதேமாரி F14 அப்படின்னா நாலாவது சார்ஜிலிருந்து ஒன்றாவது சார்ஜுக்கு ஒரு ஃபோர்ஸு வருகிறது. ரைட்டா? அப்போ 3 ஃபோர்ஸையும் கூட்டியாச்சுன்னா மொத்தம் F1 மேலே எத்தனை ஃபோர்ஸ் விழுகிறதுன்னு தெரிஞ்சுவிடும். ரைட்டா? அப்போ த ஃபாலோவிங் டயக்ராம், கீழ்கண்ட ஒரு படமானது சோர்ஸ்னால் காண்பிக்கிறது எதை, த டைரக்ஷன் ஆஃப் ஈச் ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ். அப்போ கீழ்கண்ட படம் எதை காண்பிக்கிறது, த டைரக்ஷன் ஆஃப் ஈச் ஃபோர்ஸ் ஆஃப் த சார்ஜ். அப்படின்னா டைரக்ஷன் திசையை காண்பிக்கிறது, ஆஃப் ஈச் ஃபோர்ஸ் ஒவ்வொரு ஃபோர்ஸின் திசையை காண்பிக்கிறது, ஆஃப் த சார்ஜ் அந்த சார்ஜ். அப்படின்னா அந்த சார்ஜ் மேலே ஒவ்வொரு ஃபோர்ஸும் உண்டாக்கப்படக்கூடிய திசையை காண்பிக்கிறது அப்படிங்கிறான். அந்த சார்ஜ் என்னது, F1 குறிக்குது. ரைட்டா? அந்த சார்ஜ் F1 மேலே ஒவ்வொரு ஃபோர்ஸும் உண்டாக்கக்கூடிய திசையை குறிக்குது. அந்த சார்ஜ்னு F1 அர்த்தம். அதாவது Q1 மேலே உண்டாக்கக்கூடிய விசையின் சார்ஜை குறிக்கிறது. ரைட்டா? அப்போ இங்கே பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள், இந்த போட்டான் பாருங்கள், இதுதான் Q1 மேலே இது Q2லேருந்து ஒரு ஃபோர்ஸ் உண்டாகிறது. இந்த வரை இதுதான் ஃபோர்ஸ் உண்டாகிறது. ரைட்டா? Q1 மேலே உண்டாகுதா, Q2 இதுதான் ஒரு F12ன்னு அர்த்தம். அப்போ ரெண்டாவது இதிலிருந்து ஒன்றாவது இது சார்ஜ் மேலே ஒரு ஃபோர்ஸ் உண்டாகிறது, அதை F12ன்னு அர்த்தம். அந்த ரெண்டாவதுலேருந்து வருதுன்னு அர்த்தம். அப்போ இது டைரக்ஷனை போட்டுக்கணும். ரைட்டா? இது மேலே தாக்கி இந்த டைரக்ஷனில் தானே போகுது. இந்த பாரு, இப்படி தானே போகுது டைரக்ஷன், ஃபோர்ஸு இப்படி தான் வருது, நேராக வருது. ரைட்டா? புரியுதா? அதேமாரி இங்கே பாருங்கள், இது என்ன, Q4லேருந்து ஒரு Q4 சார்ஜிலேருந்து Q1 சார்ஜுக்கு ஒரு ஃபோர்ஸ் உண்டாகிறது. அப்படின்னு என்னது, அந்த ஃபோர்ஸ் பேர் என்னது, Q4லேருந்து வருது. அப்போ 4லேருந்து 1க்கு போகுதுன்னு அர்த்தம். இது எப்படி தானே போகுது, இப்படியே போகுது ஃபோர்ஸ். ரைட்டா? இது மேலே தாக்கி இப்படி போகுது நேராக. அப்போ இது டைரக்ஷன் போட்டுக்கணும். ரைட்டா? அப்போ இது Q3 இதிலேருந்து ஒரு சார்ஜ் என்ன ஆகுறது, ஃபோர்ஸ் என்ன ஆகுறது, இது F13. ரைட்டா? அப்போ டைரக்ஷன் போட்டுக்கணும். ரைட்டா? அப்போ 3லேருந்து 1க்கு போகுது, நேராக போகுதப்பா. ரைட்டா? இதுதான் அதனோடது. ரைட்டா? அழிக்க மாட்டேங்குது. சரி விடு. சரி, நெக்ஸ்ட்டு
இப்போ இதை பிரிச்சிருக்கான் பாருங்கள். இதை இந்த சிம்பிள் என்ன பண்ணியிருக்கான், பாதி எடுத்துட்டான் ரைட்டா. எதுலேருந்து எடுத்துட்டான், இதுலேருந்து எடுத்துருக்கான். எதுலேருந்து பாருங்கள், இந்த ரவுண்ட்லேருந்து எடுத்து தனியாக உண்டாக்கியிருக்கான் பாருங்கள். இருங்க, இது போக மாட்டேங்குது, ஃபோனு ஹேங் ஆயிடுச்சு. இல்லைன்னு பாடம் நடத்துறது ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை மட்டும் பிரித்து எடுத்துட்டான் ரைட்டா. இப்போ பாருங்கள், தனியாக எடுத்துட்டான். இப்போது இந்த ஃபோர்ஸ் மேலே போகுது இல்லையா, இந்த மேலே போகுது இந்த ஃபோர்ஸ் ரைட்டா. இந்த ஃபோர்ஸ் கீழே வருது, இங்கிருந்து வர்ற ஃபோர்ஸ் இது 2-1லேருந்து வர்ற ஃபோர்ஸு, இது 4-1லேருந்து வர்ற ஃபோர்ஸு, இது 3-3-3லேருந்து வர்ற ஃபோர்ஸ் இது ரைட்டா. இது அப்போ இந்த ஃபோர்ஸு இந்த கீழே இருக்குல்ல 4-1-4லேருந்து வர்றது 1 நோக்கி வருது, இது மேலே போகுது. அப்போ இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு தீட்டா இருக்குது, 45 டிகிரி ரைட்டா, 45 டிகிரி ஆங்கிள். அதே மாதிரி இங்கே ரெண்டாவது சார்ஜ் 2லேருந்து வருது 1க்கு வருது இல்லையா, அது இப்படி வருது நேராக டைரெக்ஷன். அப்போ இந்த இதுக்கும் எக்ஸ் ஆக்சிஸுக்கும் உள்ள ஆங்கிள் எவ்வளோ, 45 டிகிரி. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது ஏன்னா இது பயன்படும், நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. சரி, ஓகே, வாங்க, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஏன் இது போட்டான்னு சொல்லி நான் அப்புறம் சொல்கிறேன். அப்போ த சார்ஜ் நல்லா பார்த்துங்க, த சார்ஜ் Q2 நல்லா பாருங்கள், த சார்ஜ் Q2 அண்டு Q4, சார்ஜ் Q2 அண்டு Q4 என்னது, Q2 அண்டு Q4 ஆர் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் Q1. அப்போ Q1லேருந்து சார்ஜ் Q2வும் Q4ம் சரியாக ஒரே தூரத்தில் இருக்கிறது ரைட்டா. ஏன்னு சொல்லி பாருங்க, இந்த இருக்கு இல்லையா, Q1 இங்கே இருக்குது சென்டரில். Q1 சென்டரில் இருக்குது. அப்போ Q2லேருந்து Q1க்கு ஒரு கோடு இழுத்தா, அதேமாதிரி Q4லேருந்து Q1க்கு கோடு இழுத்தா, அந்த ரெண்டு கோடு ஒரே தூரம் ரைட்டா, ஒரே டிஸ்டன்ஸில் இருக்கிறது. அதான் ஆர் ரேடியஸ். அது என்னது, R21 என்னது, 2லேருந்து 1க்கு கோடு இழுத்தால் அது ஆறுன்னு வரும்போது தூரம்னு அர்த்தம் இங்கே ரைட்டா. ஆறுன்னு வரும்போது தூரம், ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவில் உள்ள தூரத்தை குறிக்கிறது. ஆனால் ரேடியஸ்னு வரும்போது அதுவும் 6 தான் ரைட்டா. அது எவ்வளோ, 1 மீட்டர்னு சொல்லியிருந்தான். இது நான் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். என்னது, Q1/Q2/R² படிச்சிருக்கோம் இல்லையா. R மீன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் between the 2 சார்ஜஸ் ரைட்டா. அதான் சொல்லியிருக்கேன், இங்கே 6 தான். R21 என்னது, 2லேருந்து 1க்குள்ள தூரம். அதே மாதிரி Fன்னு வரும்போது 2-1 என்னது, 1லேருந்து 2க்கு போகுதுன்னு அர்த்தம். சார்ஜ் மாற்றி போட்டக்கூடாது. இப்போ F21 போடணும், F12ன்னு போடணும். ஏன் F12ன்னு போட்டீங்கன்னா 2ஆம் நம்பர்லேருந்து 1ஆம் நம்பருக்கு சார்ஜ் போகுதுன்னு, ஃபோர்ஸ் போகுதுன்னு அர்த்தம். இது R21ன்னா 2ஆம் நம்பர்லேருந்து 1ஆம் நம்பருக்கு திசை செல்லுகிறது ரைட்டா. இது 2ஆம் நம்பர்லேருந்து 1ஆம் நம்பருக்கு அளவு கணக்கிடப்படுகிறது ரைட்டா, அதாவது டிஸ்டன்ஸ் ரைட்டா. இதை பார்த்துக்கோங்க. நீ வாட்டியா அங்கே F212ன்னு போட்டு இங்கே R12ன்னு போடக்கூடாது, இங்கே R21 தான் போடணும் ரைட்டா. இது போட்டிருக்கான். இது என்ன சொல்கிறான் பாருங்கள், இதை தான் ரெண்டுமே டிஸ்டன்ஸ் 1. அதாவது Q4லேருந்து Q1க்கு உள்ள தூரமும் Q2லேருந்து Q1க்குள்ள தூரமும் ரெண்டு ஒரே அளவு, ஒரே தூரத்தில் இருக்குன்றான். ஃபோனுக்கு ஏங்க ஏதாப்பா சனியும் பிடிச்சி ஃபோன். அப்போ அதை சொல்கிறேன், த Q2 அண்டு Q4 ஆர் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் Q1. Q1லேருந்து சமமான தூரத்தில் இருக்குது. அஸ் எ ரிசல்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த்ஸ். அப்போ இதனோட ஸ்ட்ரென்த், இதனோட மேக்னிடியூட், இதனோட அளவை பார்க்கும்போது, முடிவில் இதனோட அளவை பார்க்கும்போது ஆஃப் த ஃபோர்ஸ் 1-2 அண்டு 1-4 ரைட்டா. அப்போ 1-2ன்றது எது, 2ஆம் நம்பர் சார்ஜிலேருந்து உண்டாக்கப்படக்கூடிய ஃபோர்ஸ் ரைட்டா. அது எது மேலே உண்டாக்குது, F12ன்னா 2ஆம் நம்பர் சார்ஜிலேருந்து 1ஆம் நம்பர் சார்ஜுக்கு ஒரு ஃபோர்ஸ் உண்டாகிறது. அதான் F12 மேலே 6ஆம் மார்க் போட்டுருணும், ஏன்னா அது வெக்டார் குவான்டிட்டி. அண்டு 1-4ன்றான் ஃபோர்ஸ். F14 என்னது, 4ஆம் நம்பர்லேருந்து 1ஆம் நம்பருக்கு உண்டாகக்கூடிய ஃபோர்ஸ் ரைட்டா. 4ஆம் நம்பர் சார்ஜிலேருந்து 1ஆம் நம்பருக்கு உண்டாக சார்ஜ் ரைட்டா. ஆர் இவைகள் இருக்கின்றன எப்படி, ஆர் த சேம், ரெண்டுமே சேமாக இருக்கும்.
டிஸ்டன்ஸும் சேமு, ஃபோர்ஸும் சேமு, ஃபோர்ஸோட அளவும் சேமு, ரைட்டா, ஆர் சேம் ஈவன் தோ த டேரெக்ஷன், அதனோட டேரெக்ஷன் மட்டும் மாறி இருக்கும். டேரெக்ஷன் மாறி இருக்கா? இது கீழேருந்து மேலே போகுது, அது மேலேருந்து கீழே வருது, ரைட்டா. ஈவன் தோ த டேரெக்ஷன்ஸ் ஆர், அதனோட டேரெக்ஷன்கள் என்னவாக இருக்கிறது? ஆர் டிஃபரெண்ட், அதனோட டேரெக்ஷன் வந்து மாறி இருக்கிறது, ரைட்டா. இது மாதிரி ஏன்னா F21 டேரெக்ஷன் வேறு, F41 டேரெக்ஷன் வேறு. ஆனால் அளவு ரெண்டோட தூரமும் ஒன்று, அதேமாரி ஃபோர்ஸோட அளவும் ஒன்று, ரைட்டா. டேரெக்ஷன் மட்டும் டிஃப்ரெண்ட், ரைட்டா. தேர்ஃபோர் ஆகவே த வெக்டார்ஸ் ரெப்ரசன்டிங் தீஸ் டூ ஃபோர்ஸஸ் அப்படின்னா ஆர் ட்ரான் வித் ஈக்குவல் லென்ஸ். இது ஆகவே இந்த வெக்டார்னா திசையானது ரெப்ரசன்ட் குறிப்பிடுகிறது. தீஸ் டூ ஃபோர்ஸ், இந்த ரெண்டு ஃபோர்ஸ்களை குறிப்பிடும் திசையானது எவ்வாறாக இருக்கிறது? ஆர் ட்ரான் வித் ஈக்குவல் லென்ஸ். இது ரெண்டுமே ஒரு சமமான நீளத்தில் இருக்கிறது, ரைட்டா. சமமான நீளத்தில் இருக்கிறது, ரைட்டா. அப்போ பட் ஆனால் இந்த சார்ஜ் Q3 அப்படி இல்லை. ஏன்னு சொன்னால் Q3 வந்து தூரம் ஜாஸ்தி. ஏன்னா 2 R இருக்கு இல்லையா, ஏன்னா 2 ரேடியஸ் தள்ளி தான் Q3 இருக்குது. இது ரெண்டுமே சமம். Q2லையும் Q4லேருந்து உண்டாக டிஸ்டன்ஸ் Q1க்கு, Q2க்கும் Q1க்கு உண்டான டிஸ்டன்ஸும் Q4க்கும் Q1க்கு உண்டான டிஸ்டன்ஸும் சேம். ஆனால் டேரெக்ஷன் மட்டும் மாறி இருக்கும், மேக்னிடியூடு சேம். ஆனால் Q3 வந்து தூரம் அதிகம், 2 ரேடியஸாக இருக்குது. பார்த்தியா, ஒரு ரேடியஸில் 2 ரேடியஸில் போகுது, பார்த்துக்கோங்க, 2 ரேடியஸில் போகுது, அதனால் தூரம் அதிகம் அப்படின்ட்டான். பட் ஆனால் தேர்ஃபோர் த வெக்டர்ஸ் முடிஞ்சா. பட் ஆனால் த சார்ஜ் Q3 இஸ் லொக்கேட்டட் ஃபார்தர் கம்பேர்ட் டு Q1 Q2. அப்போ நல்லா பாருங்கள், அந்த சார்ஜ் Q3 ஆனது எது இஸ் லொக்கேட்டட் அமைந்திருக்கிறது ஃபார்தர்னா தூரமாக அமைந்திருக்கிறது. எதை கம்பேர் பண்ணும்போது? கம்பேர்டு டு Q2 அண்டு Q4 கம்பேர் பண்ணும்போது, Q2 Q4 கம்பேர் பண்ணும்போது Q3 ஃபார்தர்னா தூரமாக அமைந்திருக்கிறது. அதை தான் போட்டிருக்கான். இங்கே வேணால் படத்தில் காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். இதான மாட்டேங்குது, இதுதானே பெரிய தலையாக இருக்குது. இங்கே நீங்களே பாருங்கள், இருங்க, நான் ஆஃப் பண்ணி தான் ஆன் பண்ண, உங்களுக்கு வழி இல்லை, ஃபோனு வேறு இடங்க பண்ணிக்கிட்டு இருக்கு. கிளாஸ் இருக்கும்போது இது வேறு ரப்பர் மாதிரி நிற்கிறப்பா, ஃபோன் ஒரு டைம் ஹேங் ஆகிட்டே இருக்கு, நடத்த விட மாட்டேன். இந்த இருக்கு பாருங்கள், இதனோட டிஸ்டன்ஸ் என்னது? இதனோட டிஸ்டன்ஸ் ரெண்டு சேம், ரைட்டா. எதனோட டிஸ்டன்ஸ் சேமு? இந்த Q2வும் Q4க்கு உண்டான டிஸ்டன்ஸ் வந்து சேம். ஆனால் இந்த Q3 வந்து இந்த டிஸ்டன்ஸோட அதிகமான தூரத்தில் இருக்குது. ஏன்னா இது ரேடியஸ் எவ்வளோ? 6. அப்போ இன்னொரு ரேடியஸ் 6, அப்போ 2Rல போய் இருக்குது, ரைட்டா. எத்தனை Rல இருக்குது? 2Rல போய் இருக்கிறது. ஆனால் இது ஒரே ஒரு R தான், இது ரெண்டு சிங்கிள் ரேடியஸ் தான், ஒரே ஒரு ரேடியஸில் தான் இருக்குது, ரைட்டா. இதுவும் ஒரே ஒரு ரேடியஸில் தான் இருக்குது. இது 2 ரேடியஸில் இருக்குது, R × R ஸ்கொயரில் இருக்குது இது இந்த Q3. அப்போ தூரம் அதிகமாக இருக்குது, அப்போ ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். தூரம் அதிகமாக இருந்தால் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும், தூரம் பக்கத்தில் இருந்ததுன்னா நெருக்கம் இருந்தது ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதுதான், ரைட்டா. அதுதான் சொல்லியிருக்கான், ரைட்டா. நல்லா பார்த்துக்கோங்க. தேர்ஃபோர் போட்டால் பட் த சார்ஜ் Q3 இஸ் லொக்கேட்டட் அமைந்திருக்கிறது ஃபார்தர்னா தூரமாக அமைந்திருக்கிறது. எதை கம்பேர் பண்ணும்போது? கம்பேர்டு டு Q2 அண்ட் Q4. அப்போ ஆகவே அதனால் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் டிக்ரீசஸ் அஸ் டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ். அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் F இருக்கு இல்லையா, அது எப்படி தூரம் அதிகமாக இருந்துச்சு 2 பொருள்களுக்கு நடுவில் அப்படின்னும் போது குறையும், தூரம் கம்மியாக இருக்குது ரெண்டு சார்ஜுக்கு நடுவில்னா கூடும். அதுதான் சொல்கிறான், ரைட்டா. ஆகவே த ஸ்ட்ரென்த் ஆஃப் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் டிக்ரீசஸ் குறைகிறது அஸ் டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ், தூரம் அதிகமாகும் போது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் குறைகிறது அப்படின்றான். அப்போ நெக்ஸ்ட்டு த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபோர்ஸஸ் என்ன ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபோர்ஸஸ் அப்படின்றான். அப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபோர்ஸஸ் 1-3, அதை 1-3 வந்து லெஸராக தானே இருக்கும். எதை விட 1-2 விட 1-4 விட லெஸராக தான் இருக்கும். ஏன்னா 1-2 1-4ம் Q1க்கு பக்கத்தில் இருக்குது, அதனால் அதனோட ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். 1-3
1 3யோட ஃபோர்ஸு கம்மியாக இருக்குது. 1 3 என்னது Q3யோட சார்ஜ் Q3யோட ஃபோர்ஸ் ரைட்டா. அப்போது அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆகவே த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபோர்ஸ் 1 3 மூணாவது சார்ஜிலிருந்து உண்டாக்கக்கூடிய ஃபோர்ஸு எதன் மேலே ஒன்றாவது மேலே உண்டாக்கக்கூடியது இஸ் லெஸர் தென் கம்மியாக இருக்கும் தட் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆஃப் 1 2 அண்டு 1 3. அப்படின்னா 1 2 என்னது ரெண்டாவது சார்ஜிலிருந்து உண்டாக்கக்கூடிய ஃபோர்ஸு எதன் மேலே ஒன்றாவது மேலே சார்ஜ் 1 மேலே. அதேமாதிரி 1 3னா 1 4னா நாலாவது சார்ஜிலிருந்து ஒன்றாவது சார்ஜ் மேலே உண்டாக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் ரைட்டா. ஹென்ஸ் ஆகவே இந்த வெக்டார் வந்து ரெப்ரசன்டிங் த ஃபோர்ஸ் 1 3 இஸ் ட்ரான் வித் ஸ்மாலர் லென்த் கம்பேர்ட் டு தட் ஆஃப் த ஃபோர்ஸ் 1 2 அண்ட் 1 4 அப்படின்ட்டா. ஆகவே இந்த வெக்டார் குவான்டிட்டி அப்படியே வெக்டார் ரெப்ரசன்டிங் வெக்டார் ரெப்ரசன்டிங் இந்த வெக்டாரானது குறிப்பிடப்படுகிறது ஆஃப் த ஃபோர்ஸ் 1 3க்கு. 1 3யோட வெக்டார் என்னது குறைஞ்சிருக்கு, மேக்னிடியூட் அளவு குறைஞ்சிருக்கு இல்லையா. அப்போ வெக்டார் குவான்டிட்டியும் குறைஞ்சி தான் இருக்கும் ரைட்டா. அந்த வெக்டார் ரெப்ரசன்டிங் த ஃபோர்ஸ் 1 3 இஸ் ட்ரான்னா வரையப்படுகிறது வித் ஸ்மாலர் லென்த் சிறிய ஒரு நீளமாக வரையும் கம்பேர்ட் டு தட் ஆஃப் த ஃபோர்ஸ் 1 2 அண்ட் 1 3 சிறிய நீளமாக வரையப்படுகிறது. அதுக்கு வந்து கம்மியான அளவு தான் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரம் த ஃபிகர் இந்த ஃபிகர்லேருந்து இந்த படத்திலிருந்து என்னது R21 என்னது சார்ஜ் ரெண்டாம் நம்பர் சார்ஜுக்கும் 1ஆம் நம்பர் சார்ஜுக்கும் இடைப்பட்ட தூரம் ரைட்டா. ஏற்கனவே Q1/Q2 K Q1/Q2 by R² படிச்சிருக்கோம் இல்லையா. அது R² என்னது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜஸ். அப்போ இப்போ ரெண்டாவதுக்கும் ஒன்றாவதுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் என்னது R21 ரைட்டா. ஃப்ரம் த ஃபிகர் R21 ஈக்குவல் என்ன சொல்லியிருக்கேன் ரேடியேஷன் என்ன சொன்னா 1 மீட்டர்னு சொன்னானா ரைட்டா. என்ன சொன்னா 1 மீட்டர்னு சொன்னான். ரேடியஸ் வந்து 1 மீட்டர். அப்போது இது √2 மீட்டர் அப்படின்றான். R21லேருந்து என்னது √2 மீட்டர் அப்படின்ற சொல்கிறான் ரைட்டா. இஸ் ஈக்குவல் டு R41 R21 R41 என்னது ரெண்டுமே சேம். அதனால் R21ஓட டிஸ்டன்ஸ் என்னது ஏற்கனவே ரேடியஸ் அவன் என்ன சொல்லியிருக்கான் ரேடியஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர்னு சொல்லியிருக்கான். அப்போது சார்ஜ் Q3க்கும் சார்ஜ் Q1க்கும் 2 ரேடியஸ் இருக்கா, 2 ரேடியஸு. அப்போ ரேடியஸ்னால் 1 மீட்ரு, அப்போ 2 ரேடியஸ்னால் 2 மீட்ரு. இந்த பாருங்க Q3 ஈக்குவல் டு என்ன போட்டான் Q3க்கும் Q1க்கு நடுவில் என்னதுக்கு R31 இருக்குது. அது என்னது 2 மீட்டர் அது போட்டான். இது R21 அப்படின்னா 2ஆம் நம்பர் சார்ஜுக்கும் 1ஆம் நம்பர் சார்ஜுக்கும் இடைப்பட்ட தூரம் எப்படி √2 மீட்டர் ரைட்டா. அதே என்ன கம்மியான தூரம். அதேமாரி R41க்கும் அதே சேம் டிஸ்டன்ஸ் தான். 21 அண்ட் 41 ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ், சேம் மேக்னிடியூட், ஆனால் அளவு ஃபோர்ஸோட அளவு சேம், தூரமும் சேம். ஆனால் என்னது மாறி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் என்ன மாறி இருக்கும் திசை மட்டும் மாறி இருக்கும். என்னது எதுக்கு அதாவது R21க்கும் R41க்கும் திசை மட்டும் மாறி இருக்கும் ரைட்டா. அதை தான் சொல்கிறான் ரைட்டா. நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ the magnitude of the forces are given by magnitude என்னது அளவு of the forces given by நம்ம என்ன போட்டிருக்கோம் ஃபோர்ஸஸ்க்கு அளவு எவ்வளோ போட்டிருக்கோம் F13 மேக்னிடியூட் எவ்வளவு மேக்னிடியூட் மட்டும்தான் சொல்கிறான் அவன், வெக்டார் சம் சொல்லலை பார்த்துக்கோங்க. அதனால தான் மேலே 6ஆம் மார்க் போடல. மேக்னிடியூட்னா அளவு ஃபோர்ஸோட அளவு, அதனால தான் 6ஆம் மார்க் போடல. நீ கூட 6ஆம் மார்க் இங்கே போட்டக்கூடாது. மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸஸ் அளவை தான் சொல்லியிருக்கேன் புரியுதா. அதனால் F13 அப்போ மூணாவதுலேருந்து ஒன்றாவதுக்கு வரக்கூடிய ஃபோர்ஸோட அளவு எவ்வளோன்னா Q² ஏன் போட்டான் Qன்றது நல்லா பார்த்துங்க Q1 Q2 ரைட்டா. 2 ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது ரைட்டா. அப்போ 2 ஃபோர்ஸோட அளவு சேம் ரைட்டா. மூணாவது ஃபோர்ஸ்லேருந்து 1ஆவது ஃபோர்ஸுக்கு 3ஆவது ஃபோர்ஸ் மேலே 1ஆவது ஃபோர்ஸ் ஆக்ஷன் பண்ணுகிறது. அப்போ ரெண்டுமே அளவு சேம். ஏன் சேமு Q1 Q2 Q3 Q4 நாலுமே என்ன அளவு +1 மைக்ரோமீட்டர் மைக்ரோ கூலம் கொடுத்துருக்கான்ல மேலே கொஸ்டினில் அதானே கொடுத்துருக்கான். அப்போ நீ Q1 Q3ன்னு போட்டால் என்ன அந்த கலவு தானே வரும். இப்போ இது என்ன போட்டிருக்கான் Q1 Q3ன்னு போடணும். Q1க்கும் அந்த +1 கூலும் தான், Q3க்கும் +1 கூலும் தான், Q2க்கும் 1 கூலும் தான். அதனால தான் Q2ன்னு போட்டான் ரைட்டா. ரெண்டுக்கு அளவு ஒன்றால் Q2/R
R3 1 ஸ்கொயர். ஏன்னா டிஸ்டன்ஸ்னு வரும்போது 3லேருந்து 1க்கு வரணும். R3 1 ஸ்கொயர் போட்டான். அதுக்கடுத்து இங்கே மேக்னிடியூடுன்னு வரனால நம்ம டைரக்ஷன் காமிக்க தேவையில்லை ரைட்டா. அதனால் டைரக்ஷன் காமிக்கலை ரைட்டா. இது என்னது K 9 × 10⁻9 தெரியும் உங்களுக்கு. அதேமாதிரி Q ஸ்கொயர் வந்து 10⁻ -12 ஏன் போட்டிருக்கான்? Qவோட வேல்யூ எவ்வளவு? 1 + 1 மைக்ரோ கூலும்னு போட்டிருக்கான். மைக்ரோன்னு என்னது 10⁻⁻6. அப்போ 1 × 10⁻⁻6 1 தானே. அப்போது Q ஸ்கொயர்னு போட்டிருக்கான். Q ஸ்கொயர்னா 10⁻⁻6 × 10⁻⁻6. அப்போ = 10⁻⁻12. 2 Q இல்லையா? ஏற்கனவே அளவு அவன் கொடுத்துருக்கான் பாருங்கள். Q1 Q2 Q3 Q4 4க்கும் அவ்வளவு +1 மைக்ரோ கூலும். மைக்ரோன் 10⁻⁻6 எல்லாமே 10⁻⁻6 கூலும் தான். அப்போ Q ஸ்கொயர்னா 10⁻⁻6 × 10⁻⁻6 = 10⁻⁻12 ரைட்டா. பை R எவ்வளோ கொடுத்துருக்கேன்? R வந்து 2 ரைட்டா. 2 × 2 R ஸ்கொயர்னு போட்டிருக்கான். Rன்றது என்னது? டிஸ்டன்ஸ் பிட்வீன், இங்கே ரேடியஸ் கிடையாது. நல்லா பார்த்துக்கோங்க. ஃபார்முலாவில் என்னது? Rன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜஸ். அப்போ Q3க்கும் Q1க்கும் இடைப்பட்ட தூரம் என்னது? ஆக்சுவலி அந்த சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளவு? 1 மீட்ரு. அப்போ இது 2 R இருக்கா? 2 R ரேடியஸ் இருக்குது. அதனால் 2m நம்ம போட்டிருந்தோங்க ரைட்டா. 2 மீட்டர். இப்போ வந்து 2 சார்ஜுக்கு நடுவில் உள்ள தூரம் எவ்வளவு? 2 மீட்டர். அப்போ R = 2. 2 × 2 4 ரைட்டா. சரி ரைட் ஓகே. இது ஃபோனு வந்து வேலையே செய்ய முடியாது. சரி நெக்ஸ்ட்டு. அப்போ R13 பார்ப்போம். அதாவது R13 தான் அந்த அந்த சுருக்கி போடுங்க. சுருக்கி போட்டால் என்ன? 2.25 × 10⁻³ நியூட்டன் வந்துடும். அதை நீங்கள் கழிச்சு போட்டேன்னா. அடுத்து என்ன போட்டிருக்கான்? R12 அதே மாதிரி தான். K என்னது? K அதை F12 ஃபோர்ஸு 2ஆம் நம்பர் சார்ஜிலேருந்து 1ஆம் நம்பர் சார்ஜுக்கு தாக்கக்கூடிய ஃபோர்ஸ். நான் 3 ஃபோர்ஸையும் கவுண்ட் பண்ணணும்ல. அப்போது இது என்னது? 1ஆம் நம்பர் ஃபோர்ஸோட சார்ஜோட எவ்வளவு? அதுதான் -6 × 1 × மைக்ரோ கூலும் தான். அப்போது 2ஆம் நம்பருக்கு 1 × மைக்ரோ கூலும் தான் எல்லாம். அதனால் Q²/R21 ரைட்டா. 21 ஸ்கொயர். அப்போ Q ஸ்கொயர் அதே சேம் K வேல்யூ போட்டுருங்க. அதே மாதிரி 10⁻⁻12 அதே தான் வரும் ரைட்டா. என்ன வருது? 4.5 × 10⁻³ நியூட்டன் வருது ரைட்டா. இதில் ஏன் 2.25 வந்துருக்கு? 2.25 ஏன் வந்துருக்குன்னு சொன்னால் இருங்க பார்ப்போம். 9 × 10⁻⁻12/4 ஏன்னா /4 இது எவ்வளவு? 4 வந்திருக்கு. அதனால தான் 2.25 ரைட்டா. இங்கே என்ன வரும்? R² வரும்போது என்ன வரும்? என்ன வருது? √2 தானே வருது. √2 தான் R ரைட்டா. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜஸ் √2 ரைட்டா. அப்போது √2 × √2 = 2 ரைட்டா. அதனால் என்னாச்சு? 4.5 × 10⁻³ நியூட்டன். சரி நெக்ஸ்ட்டு. இது 113 அப்போ 14க்கும் இதே தான். 14க்கும் டைரக்ஷன் சொல்ல மேக்னிடியூட் சொல்கிறேன். 14க்கும் இதே சேம் வேல்யூ தான். ஏன்னா அதனோட டிஸ்டன்ஸும் அதனோட மேக்னிடியூட் 2 ஒன்று தான் ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். அப்போ ஃப்ரம் த ஃபிகர் த ஆங்கிள் θ = 45. அங்கே ஆங்கிள் θ = 45 தானே பார்த்தோம் நம்ம. அப்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் த காம்போனன்ட்ஸ் வி ஹேவ் அப்படின்றான். அந்த ஆங்கிள் θ = என்னது? 45 டிகிரி இருந்துச்சுன்னா நம்ம ட்ரையாங்கிள் லாஸுக்கு போகலாம். ஏன் ட்ரையாங்கிள் லாஸுக்கு போகிறோம்னு சொன்னால், இப்போ F12 டைரக்ஷனோட கொடுத்துருக்கோம். F12 டைரக்ஷன் வெக்டார் குவான்டிட்டி ரைட்டா. அப்போ F12னா 2ஆம் நம்பர்லேருந்து 1ஆம் நம்பருக்கு செலுத்தப்படக்கூடிய விசையானது எப்படி வருது? F12 cos θ I. I என்னது? ஹேட். அதாவது ஹேட் தானே. I ஹேட் ரைட்டா. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ். ஐனா எக்ஸ் ஆக்சிஸ், ஜேனா ஒய் ஆக்சிஸ், இஜெட்னா கேனா இஜெட் ஆக்சிஸ் சும்மா ரைட்டா. அது போக -F12 sin θ. sin θ J. இது எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போமா? நல்லா வாங்க. F12 cos θ I அதேமாதிரி -F12 sin θ J. இது என்னது? என்ன ஃபோர்ஸு? 2ஆம் நம்பர் சார்ஜிலிருந்து 1ஆம் நம்பர் சார்ஜுக்கு உண்டாக்கப்படக்கூடிய ஃபோர்ஸ் வித்து வெக்டார் சம் ரைட்டா. வெக்டார் சம் எவ்வளோன்னு பார்ப்போம் வாங்க. இங்கே பாருங்கள். இந்த படத்தை பார்த்துட்டீங்களா? இந்த படத்தில்
இந்த படத்தில் பாருங்கள், இது ரெண்டுக்கு நடுவில் உள்ள ஆங்கிள் 45 டிகிரி, ரைட்டா? ரெண்டுக்கு நடுவில் உள்ள ஆங்கிள் 45 டிகிரி. 45 டிகிரி இருக்குன்னா இப்போ பாருங்கள், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், ரைட்டா? இது இது என்னது எக்ஸ் ஆக்சிஸில் இப்படி ஃபோர்ஸ் இப்படி தானே வருது. இது என்ன செய்யுது, இது என்னது 1 4, ரைட்டா? 1 4. இப்போ நம்ம 2 1 தானே பார்க்கணும். 2 1னா இந்த இது இப்படி வருது, இந்த இதுதான் 2 1, இங்கே தான் 2 இருக்குது, ரைட்டா? 2 சார்ஜ் 2 இருக்குது, ரைட்டா? இப்படி வருது, இப்படி போகுது, ரைட்டா? இப்படி தான் போகுது, ரைட்டா? இப்போ நல்லா கவனிங்க. இப்போது இது என்ன செய்யுது, இந்த சைடு கீழே எக்ஸ் ஆக்சிஸ் கூட என்னது 45 டிகிரி ஆங்கிள் இருக்குது. அப்படின்னா ட்ரையாங்கிள் லாஸ் பிரகாரம் ஒரு ஃபோர்ஸ், இது என்ன டயகனலில் தான் ஃபோர்ஸ் வருது. இந்த டயகனலில் வர்ற ஃபோர்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் கூட ஒரு விசையை செலுத்தும். அதேமாதிரி இந்த ஒய் ஆக்சிஸ் கூட ஒரு விசையை செலுத்தும். ஏன் சொல்லுங்கள் பார்ப்போம், டயகனல் வரும். இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் ரொம்ப பேரை பார்த்துருக்கீங்க, ஒருத்தர் சூட் கேஸ் இழுத்துட்டு வருவான். இப்போ நீங்களே ஒரு பெஞ்சை இழுன்னு அம்மா சொல்லுது, பெஞ்சை இழுக்கும்போது நீங்கள் பெஞ்சுக்கு சரியாக ஃபோர்ஸ் இழுக்கிறீங்க, நீங்கள் நின்றுட்டு தானே இழுக்கிறீங்க, உங்கள் கையை நிற்கிறீங்க, நின்றுக்கிட்டு பெஞ்சை இழுக்கும்போது உங்கள் தோள் பட்டையிலேருந்து தான் ஒரு ஃபோர்ஸ் போகுது. அந்த ஃபோர்ஸ் எங்கேருந்து, ஒரு டயகனல் தான் வருது. ஆனால் பெஞ்சு என்ன நகலுது, பெஞ்சு எப்படி தரையாட நகலுது. நீங்கள் தரையாக இழுக்கிற, குடிஞ்சிக்கிட்டு நேராக இழுக்கிற இல்லை, நீ அப்படியே நின்ன மனிதன் இழுக்கிற பெஞ்சை. இழுக்கும்போது தரையாட தான் பெஞ்சு வருதானே, நீ ஃபோர்ஸ் என்ன பண்ணுற, அப்ளை பண்ணும்போது அப்படியே டயகனலில் தான் அப்ளை பண்ணுறேன், முடுக்கில் தான் அப்ளை பண்ணுறேன். உன் கை இப்போ நின்றுட்டு கை மேலேருந்து தானே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். அப்போது ஃபோர்ஸ் கீழே வருது, கீழே வந்து எக்ஸ் ஆக்சிஸில் விழுகுது கீழே. அதனால தான் இது தரையை நோக்கி நகலுகிறது பெஞ்சு. அதேமாதிரி ஃபோர்ஸ் மேலேயும் போகும், உனக்கு கைக்கு மேலேயும் போகும். அதை தான் சொல்கிறான். இந்த ஃபோர்ஸ் ஆனது இந்த 2-1 ஃபோர்ஸ், இதுதான் 2-1, ரெண்டாவதுலேருந்து ஒன்றாவதுக்கு வர ஃபோர்ஸ் ஆனது இப்படியும் போகும் இப்படியும் போகும். அப்போ இப்படி போச்சுன்னா என்னது, இப்படி போச்சுன்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வந்துச்சுன்னா இது சைன் எஃப் சைன்னு வரும். இருங்க, நான் அதை அழிச்சிடுறேன். இங்கே பாருங்கள், இது என்னென்னா ஏன்னு சொன்னால் நல்லா பாருங்கள். இது என்ன செய்யுது, இது ஒரு ஆங்கிள் வந்துருச்சா, ஆங்கிள் வந்துச்சு. இது வந்து ஹைபாட்னியூஸ், ரைட்டா? ஹைபாட்னியூஸ் வந்துருச்சா. அப்போது இது 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 ஹைபாட்னியூஸ் ஆயிடுச்சு. இது வந்து என்னது, இது ஆப்போசிட் சைடு, ரைட்டா? இது ஆப்போசிட் சைடு. அப்போ ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னியூஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னியூஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா, ரைட்டு? பாருங்கள், எஃப் இது ஒரு ஃபோர்ஸு, இதுதான் ஒரு ஃபோர்ஸ் இந்த திசையில் வருது, அதான் F21. இந்த 2ஆம் நம்பர்லேருந்து இப்படி இப்படி போகிற ஃபோர்ஸு F21 சைன் தீட்டா. ஏன்னா இது என்னது, இது தீட்டா போட்டிருக்கான். ஆப்போசிட் சைடு இது ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா, ரைட்டா? அதேமாரி அட்ஜசன்ட் இது அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னியூஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா. F21 F12 காஸ் தீட்டா போட்டுக்கான. அந்த பாருங்கள், F12 காஸ் தீட்டா. இங்கே பாருங்கள், F12 காஸ் தீட்டா. இந்த ஃபோர்ஸு இப்படி போச்சுன்னா F12 காஸ் தீட்டா, ரைட்டா? இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் F12 சைன் தீட்டா. ஏன்னா இது ஆங்கிள். அப்போது இது வந்து அட்ஜசன்ட் சைடு, ரைட்டா? அப்போது இந்த ஆங்கிளுக்கு எதிர்த்து உள்ளது என்னது, அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ் என்னது, இந்த அட்ஜசன்ட் இப்படி தானே போகுது. அப்போ இது ஒய் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், ரைட்டா? ஃபோர்ஸ் ஒய் ஆக்சிஸ். அப்போ இது இந்த திசையில் வருது ஃபோர்ஸு, இந்த திசையில். அப்போ ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா சைன் தீட்டா, சரியா? அதேமாரி இது ஆப்போசிட் சைடு, அட்ஜசன்ட் சைடு இந்த சைடு அண்டு ஹைபாட்னியூஸ் என்னது, அப்போ இது என்னது காஸ் தீட்டா. இதை தான் அவன் போட்டிருக்கான். அப்போது இந்த காஸ் தீட்டான்றது என்னது, பாசிட்டிவ் டைரெக்ஷனில் போகுது. எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ் தானே, ஆனால் கீழே ஒய் ஆக்சிஸ் நெகட்டிவ் தானே வருது. மேலே தானே ஒய் ஆக்சிஸ் பாசிட்டிவ், ஒய் ஆக்சிஸ் மேலே தானே பாசிட்டிவ், கீழே நெகட்டிவில் தானே வருது. அதனால தான் F12 சைன் தீட்டாவை மைனஸ்னு ஆக்கியிருக்கான். கீழே நெகட்டிவ் தானே, ஒய் ஆக்சிஸோட நெகட்டிவ் தானே இது 0, இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது மைனஸ் F12 மைனஸ் சைன் தீட்டா. இது காஸ் தீட்டா வந்து F12 காஸ் தீட்டா, ரைட்டா? அதை தான் போட்டிருக்கான். பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள், அந்த பாருங்க, F12 காஸ் தீட்டா. அது ஐயில் தானே போகுது காஸ் தீட்டா.
ஐ டைரெக்ஷன், அது இது ஜே டைரெக்ஷன் ஒய் ஆக்சிஸ் ரைட்டா. அதான் மைனஸ் ஏன் போட்டிருக்கான், இது மைனஸ் டைரெக்ஷன் ஒய் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ மைனஸ் F12 sin θ ஜே, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். F12 cos θ, அப்போ F12ஓட வேல்யூ என்ன போட்டிருக்காங்க, F12 நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா, 4.5 × 10⁻³ சொல்லி அங்கே வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க ரைட்டா. 4.5 10⁻³ அப்போ cos θ என்னது 1/2 1/√2 ரைட்டா. அப்போ ஐ டைரெக்ஷன் போட்டோன்னா. அப்போ நெக்ஸ்ட்டு F12 அதே சேம் தானே, மைனஸ் போட்டிருக்கான். அதே மாதிரி 4.5 × 10⁻³ சைனுக்கு என்ன போட்டிருக்கான், சைன் திட்டாவுக்கு 1/√2 ஜே, சைன் திட்டா 1/√2 தான் வருது ரைட்டா. அப்போது சைன் திட்டா = 1/√2 ரைட், சைன் 45 ரைட்டா. இது என்னது சைன் தீட்டா என்னது 45 டிகிரி, அதே காஸ் தீட்டாவில் 45 தான். அப்போ என்னது 1/√2 ஜே, இது ஜே டைரெக்ஷனில் இருக்குது ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், அதை அப்படி நீங்கள் சிம்பிள் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுறான், அதை F12 ஐ ரைட்டா. அப்போ இது என்னது இது என்ன போட்டிருக்கான், F12க்கு போட்டான். இப்போ அதே மாதிரி F13 பார்க்கணும்ல, 13 எவ்வளோ கொடுக்குதுன்னு பார்க்கணும்ல. அப்போ F13 = அவன் என்ன பண்ண, F13 என்னது இது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது ரைட்டா. ஐ ஹேட்னு போட்டான், ஐ வெக்டார் ஹேட் ரைட்டா. அப்போ ஏன் போட்டால், இதுக்கு என்ன டைரெக்ஷன் இல்லையா அப்படின்னா, இதுக்கு என்ன டைரெக்ஷன் இருக்குது, ஒன்றுமே இல்லை, எக்ஸ் ஆக்சிஸ் தானே போகுது. F13 எக்ஸ் ஆக்சிஸ் தான் போகுது, ஒய் ஆக்சிஸ் சைடு போகலை. அந்த F12ம் F14ம் தாண்டி இங்கிட்டு வருது ஒய் ஆக்சிஸ் சைடில் ரைட்டா, மீறி ஒய் ஆக்சிஸ் போகுது. இதனை எக்ஸ் ஆக்சிஸில் தான் தாண்டி அங்கிட்டு போகுது. அதனால் இதுக்கு சைன் காஸ் கிடையாது ரைட்டா. அதனால் F13 ஐ. அப்போது F13 என்னது 2.25 ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். × 10⁻³ நியூட்டன், அதை தான் அப்படி சப்மிட் பண்ணிட்டான். இன்னும் ஒன்று நிற்குது, என்னது F14 டைரெக்ஷன் போட்டுக்கணும். போட்டால் அது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, வாங்க படத்துக்கு போவோம். இதில் ப்ளஸ் சைன் தான் வரும். ஏன் வரும்னா, இது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் இல்லை. இங்கே வாங்க போவோம், ரெண்டுமே ப்ளஸில் தான் வரும். ஏன் இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள் என்னது F14 தானே. இந்த இப்படி வந்து அதாவது 4வது சார்ஜிலேருந்து இப்படி போய் இப்படி தானே போகுது. அப்போ இதுக்கு என்னது 45 டிகிரி இப்படி உண்டாக்குதுன்னு வரும்போது இது ஒய் ஆக்சிஸ். அப்போ இப்படி இதுதான் இதுக்கு அட்ஜசன்ட் சைடு, இது வந்து என்னது ஆப்போசிட் சைடு. 45 டிகிரி இப்படி தானே. அப்போ ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னியூஸ் ரைட்டா. ஆப்போசிட் சைடு தான் ஃபோர்ஸ் உண்டாகுது. அப்போ F14 அப்போ F1 sin θ ரைட்டா. F14 sin θ ஹைபாட்னியூஸ். அப்போ நல்லா பார்த்துக்கோங்க, ஃபோர்ஸ் இப்படி தானே போகுது, ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் போகுது. பார்த்துக்கோங்க, F sin θன்னு போட்டான், புரிஞ்சுதா. இதுதான் அதோட ஃபோர்ஸ். அதேமாரி இது என்னது இந்த சைடில் வருது, என்ன வருது கீழே அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். அப்போ அட்ஜசன்ட் பை காஸ் தீட்டா, அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ்னால் காஸ் தீட்டான்னு சொல்லிட்டான் ரைட்டா. நல்லா பார்த்துக்கோங்க. அதனால் என்ன போட்டிருக்கான், F12 cos θன்னு போட்டான். ரெண்டுமே பாசிட்டிவில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது ரைட்டா, இது எக்ஸ் ஆக்சிஸ், இதுவும் பாசிட்டிவ் தான். இது ஒய் ஆக்சிஸில் இது பாசிட்டிவ் தான். அதனால் நெகட்டிவ் சைன் இங்கே கிடையாது ரைட்டா. இதுதான் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு வாங்க போவோம். இல்லை அது முடிஞ்சா இதை பாருங்கள். அதாவது F14 cos θ, F14 எதில் போகுது, cos θ ஐயில் ரைட்டா, ஐயில். அதேமாதிரி ப்ளஸ்ஸு F14 sin θ ஜேயில் ரைட்டா, sin θ ஜேயில். இது ப்ளஸ் தான், ஏன்னா இது நெகட்டிவ் ஒய்யில் வரல ரைட்டா. அதனால் போட்டால் இதை நீங்கள் அப்படியே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். F14க்கு என்னது 4.5 × 10⁻³ இது என்னது cos θ 1/√2 ஐ. இதே இங்கே சப்ஸ்டியூட், அதே சப்ஸ்டியூட் பண்ணிங்க. 4.5 × 10⁻³ × 1/√2 ஜே ரைட்டா. அப்போ தென் த டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் Q1 இஸ், இப்போ Q1ல் மொத்த ஃபோர்ஸ் எவ்வளோன்னு பார்ப்போம் அப்படிங்கிறான். அப்போ என்னன்னு பாருங்கள், F1 மேலே டைரெக்ஷன் போட்டுக்கணும். த டோட்டல் F1ல் டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இங்கே பாருங்கள், மொத்தத்தை எல்லாத்தையும் கூட்டணும். இந்த 3ஐயும் உண்டாக்கிருக்கு இல்லையா, இதில் F12ல் F12 எவ்வளோ உண்டாக்கிச்சு, F13 எவ்வளோ உண்டாக்கிச்சு, F14 எவ்வளோ உண்டாக்கிச்சு, அதை அப்படியே எழுதிட்டான். F12 என்ன ஒன்றுச்சு ப்ளஸ் இதை எழுதிட்டான் பாருங்கள், F12 cos θ J நான் கண்டுபிடிச்சதை. அதேமாதிரி இதை எழுதியிருக்கான் பாருங்கள், என்னது F13 J போட்டான். அப்போ F14 என்ன போட்டிருக்கான், இந்த மாதிரி M14 cos θ I ப்ளஸ் F14 sin θ J. இப்போ இதில் நீங்கள் ஐயை மட்டும் தனியாக எடுத்துக்கணும், ஜே தனியாக எடுத்துக்கணும். இப்போ ஐ எங்கே இருக்குது, மேலே F12 cos θ I இருக்கா, வேறு எங்கே இருக்குது ஐ, F14 cos θ I இருக்கா. அப்போ இந்த ஐயை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ ஐயை வெளியே எடுத்துட்டீங்கன்னா F12 cos θ ப்ளஸ் F14 cos θ. இந்த பாருங்கள், F12 cos θ ப்ளஸ் F14 cos θ. இன்னொரு ஐ இருக்குது, என்னது F13 ஐ இருக்குது, ரைட்டா. அப்போ அது ஐ F13 உள்ளே போட்டுக்கிட்டான், ரைட்டா, ஐ, ரைட்டா. இப்போ ஜே தனியாக எடுத்துக்கிட்டேன், 2 ஜே தான் இருக்குது, என்னது மைனஸ் F12 sin θ ப்ளஸ் F14 sin θ. அப்போ இதில் என்ன பண்ணணும், இதில் ஜே நீ எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணால் F14 இப்போ sin θன்னு போடலாம், மைனஸ் F12 sin θன்னு போடலாம், இல்லை மைனஸ் F12 sin θ ப்ளஸ் F14 sin θ. ஜே மட்டும் எடுத்துக்கிட்டான், ரைட்டா. இப்போது அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், சார்ஜ் ரெண்டோட அளவும் ஒன்று தான். எதனோட அளவு, F12 அண்ட் F14 ரெண்டோட அளவும் ஒன்று தான், ஃபோர்ஸும் ஒன்று தான், ரைட்டா. தூரமும் ஒன்று. இப்போ 2ஆம் நம்பரு சார்ஜ் 1ஆம் நம்பர் மேலே எவ்வளோ ஃபோர்ஸை உண்டாக்குதோ அதேமாதிரி 4ஆம் நம்பரு 1ஆம் நம்பர் மேலே அவ்வளோ ஃபோர்ஸை தான் உண்டாக்கும், ரைட்டா. அப்போ ரெண்டுமே மைனஸில் இருக்குது பாருங்கள். எதில் மைனஸில் இருக்குது, இங்கே பாருங்கள், அதாவது F12 = F14 அண்ட் இந்த ஜேயில் உள்ள காம்பவுண்ட் என்னது, ஃபோர்ஸ்னு அர்த்தம். நல்லா பார்த்துக்கோங்க, காம்பவுண்ட்னா இஸ் கால்டு அனதர் நேம் இஸ் ஃபோர்ஸ். இந்த இடத்துல ஃபோர்ஸ்னு தான் நீ குறிக்கணும். அப்போ நல்லா பாருங்கள், ஏனென்றால் F12 = F14 F14 ரெண்டு சமமாக இருக்கிறது, ரைட்டா. ஸோ ஆகவே த ஜேத் காம்பவுண்ட் ஜே ஆக்சிஸில் உள்ள காம்பவுண்ட் ஜே ஆக்சிஸ் தான் இருக்குது, ரைட்டா. ஜே ஆக்சிஸில் உள்ள காம்பவுண்ட் ரெண்டு சமமாக இருக்குது. ஆனால் F12 மைனஸில் இருக்குது, F14 ப்ளஸில் இருக்குது. இப்போ F12 10, அப்போ இங்கே 10 போட்டுறா. அதேமாதிரி F14 10, அப்போ மைனஸ் 10 ப்ளஸ் 10 0 தானே. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது இப்போ F12 மைனஸ் 10 வச்சுக்கோ, F12 10, F14 10 தான். அப்போ இங்கே 10 போடுற, மைனஸ் 10 ப்ளஸ்ஸு அங்கே ப்ளஸ் 10, அப்போ மைனஸ் 10 ப்ளஸ் 10 0. அப்போ காம்பவுண்ட் தானே, ரெண்டு ஃபோர்ஸ்னால் காம்பவுண்ட்னு அர்த்தம் இந்த இடத்துல. அதாவது F12 அண்ட் F14 சின்ஸ், ஏனென்றால் F12 = F14 ரெண்டுக்கு F12 வந்து F14க்கு சமமாக இருக்கிறது. ஆகவே த ஜேத் காம்பவுண்ட்னா ஜே ஆக்சிஸில் உள்ள காம்பவுண்ட் என்னது, எஃப் ஃபோர்ஸை தான் காம்பவுண்ட்னு சொல்கிறான். காம்பவுண்ட் இஸ் 0, அந்த ஃபோர்ஸு 0 ஆயிடும். ஏன்னா இங்கே பாருங்கள், மைனஸ் எஃப் அண்ட் ப்ளஸ் எஃப் இருக்குது, ரைட்டா. நீ எஃப்க்கு என்ன வேல்யூ போட்டாலும் சரி, 15 போட்டாலும் மைனஸ் 15 ப்ளஸ் 15 0, ரைட்டா. அதான் சொல்கிறேன். அதனால் நம்ம இது 0 ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த இதே மொத்தமே 0 ஆயிடும், ரைட்டா. அப்போது ஹென்ஸு நம்மளுக்கு என்ன இருக்குது, ஐ மட்டும்தான் நிற்கும், ரைட்டா. அப்போது F1 டோட்டல் டைரக்ஷன் போட்டுக்கணும், ஐ மட்டும் எடுத்துக்கிட்டான். மீது ஜேவை டேரக்ட், ஏன்னா மைனஸ் 0 × ஜே என்னது 0 தானே, அதனால் அதை டெலீட் பண்ணிட்டான். இதை மட்டும் எடுத்துக்கிட்டான். இங்கே என்ன வேல்யூ புட்டப் பண்ணியிருக்கான், சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூ இந்த ஈக்குவேஷன். இப்போ F12 எவ்வளவு, 4.5, அப்போ cos θ 1/2 √2, ரைட்டா போட்டானா. அப்போ F13 எவ்வளவு, அது 2.25, ரைட்டா. அப்போ F14 எவ்வளவு, அப்போ இது எல்லாமே 10⁻³ நல்லா பார்த்துக்கோங்க. F12னா என்னது, 4.5 × 10⁻³ அர்த்தம். அப்படி போட, அதனால தான் இங்கே தனியாக எடுத்து வச்சுக்கிட்டான், எல்லாத்துலேயும் சேர்க்காமல் தனியாகவே எடுத்துட்டான். நீ இப்படி எழுதுனா 4.5 × 10⁻³ × 1/√2 அப்படின்னு எழுதிக்கலாம், cos θ இப்படி எழுதிட்டு பிறகு கடைசியிலே பண்ணிக்கலாம். இப்போ F12 என்னது, 4.5 × 10⁻³ cos θ என்னது 1/√2ன்னு போட்டணும். ப்ளஸ்ஸு இது என்னது 2.25 × 10⁻³, இது என்னது 1.14னா 4.5 × 10⁻³ அது போக cos θ என்னது 1/√2. அதுக்கடுத்து இது போட்டு நீ 10⁻³ வெளியில் எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துக்கிட்டு அப்போ முதல்ல வெளியே எடுத்து போட்டால் நீ அப்படியும் வெளியே எடுத்து போட்டுக்கலாம், ரைட்டா. போட்டால் இது வரும். அதுக்கடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணேன்னா 4.5 √2 × 2.5 × 10⁻³ இந்த பிராக்கெட்டில் உள்ளது ஏன் வந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு இப்போ நீ 2.5 தனியாக வச்சுக்கோ, என்ன வச்சுக்கோ. இப்போ மீதி என்ன, 4.5 √2
ப்ளஸ் 4.5 ரூட் 2. அப்போ இந்த ரெண்டுக்கு இந்த 4.5 ரூட் 2 ப்ளஸ் 4.5 ரூட் 2க்கு காமன் நான் எடுத்தால் ரூட் 2 எடுத்துக்கலாமா? ரூட் 2 காமன் எடுத்துட்டீங்கன்னா அப்போ எத்தனை ரூட் 2 இருக்குது? முதல் இதில் ஒரு ரூட் 2 இருக்குது, அப்போ 4.5. ரெண்டாவதுல எத்தனை ரூட் இருக்குது? ஒரு ரூட் இருக்குது, அது ப்ளஸ் 4.5. அப்போ 9 பை ரூட் 2. அப்போ 9 பை ரூட் 2 ரூட் 2னா 1.414 ரைட்டா? 9 பை ரூட் 2 வந்துருச்சா? ஏன்னா இப்போ 2.25 விட்டுரு. இப்போ 4.5 ப்ளஸ் 4.5 இதுலேயே ரூட் 2 இருக்குது. அப்போ ரூட் 2 காமனாக இருக்கா? ரூட் 2 காமன் எடுத்துட்டிங்கன்னா 4.5 ப்ளஸ் 4.5 அப்போ 9 ரூட் 2. அப்போ 9 ரூட் 2வை 1.414ஆல் நீ டிவைட் பண்ணிட்டேன்னா உனக்கு என்ன கிடைக்குமோ அதை இதோட கூட்டிக்கிட்டேன்னா உனக்கு இந்த வேல்யூ வந்துடும். இது 8.61 × 10⁻³ ஐ நியூட்டன் வந்துடும் ரைட்டா? ஐ ஹேட்னு போடணும். நீ போட்டு பாரு, உனக்கு வந்துடும் ரைட்டா? இதுதான் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் அலாங் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் ரிசல்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது. பாசிட்டிவ் தான், நெகட்டிவில் கிடையாது. எக்ஸ் ஆக்சிஸில் பாசிட்டிவ் சைடு தான் இருக்குது, நெகட்டிவ் சைடில் கிடையாது. த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னால் இந்த 3 இது சேர்ந்து அந்த Q1 மேலே உண்டாக்கக்கூடிய மொத்த ஃபோர்ஸ், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னால் விசை, மொத்த விசை, கூட்டல் விசை இஸ் அலாங் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் சைடில் எக்ஸ் ஆக்சிஸில் இந்த Q1 இருக்குது. பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் எவ்வளவு? இதுதான் 8.61 × 10⁻³ ஐனால எக்ஸ் ஆக்சிஸ் ஐ ஹேட் நியூட்டன் ரைட்டா? நியூட்டன் போட மறந்துடக்கூடாது சரியா? சரிப்பா, இது ஃபோனு வேலை செய்யலை. சரி, நான் செஞ்சு சொல்லி கொடுத்துட்டா ரைட், ஓகே.